ரைட், எங்களோட 6.4 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட், ஆவணத்தை மெருகூட்டுதல். நீர் தயாரித்த ஆவணம் அல்லது கடிதத்தினை தெளிவாகவும் கவர்ச்சிகரமாகவும் பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு அம்சங்களை உட்புகுத்த முடியும். அதில் முதலாவது சொல்லிக்கிற வந்து வடிவங்கள், ஷேப்ஸ் ஒப்ஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு இன்புட் பண்ணலாம். நீங்க பார்க்கலாம் இந்த போட்டோல வந்து ஒரு கிளவுட் ஷேப்ல ஒரு ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது சொல்லிக்கிறாங்க வந்து படங்கள் படங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நீங்க ஒரு மொபைல்ல போட்டோ, அதே மாதிரி டேப்லெட், லேப்டாப், கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இமேஜ் பிக்சர், அதே மாதிரி கிளிப் ஆர்ட்னு சொன்னா வந்து எங்களோட வேர்ட் சாஃப்ட்வேர்ல வந்து இன்பில்டா வர ஒரு இமேஜ் தொகுதி உண்டு. அது எங்களுக்கு பார்க்கலாம் எங்களோட சாஃப்ட்வேர்ல. அதே மாதிரி மூணாவது சொல்லிக்கிற வந்து சிம்பிள்ஸ், குறியீடுகள். இங்க பார்க்கலாம் குறியீடுகள் இடப்பட்டுகிற. அதே மாதிரி நாலாவது அட்டவணைகள், டேபிள். இது இங்க பார்க்கலாம் ரெண்டு கொலம்ஸ் வந்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிற ஒரு டேபிள். அதே மாதிரி அஞ்சாவது சொல்லிக்கிறாங்க வந்து மேற்குறிப்பும் அடிக்குறிப்பும். ஹெடர் பார்க்கலும் மேலால போட்டுக்கிற ஹெட்டிங் போடுறதுக்கு நாங்க பயன்படுத்துற ஹெடர் வந்து ஹெடர்ல வந்து நாங்க ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணோம்னு சொன்னா அனைத்து பக்கங்களையும் வந்து அது ஆட்டோவா அந்த ஹெடர் வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபூட்டர், நாங்க பேஜ் நம்பர் அதெல்லாம் போட்டுக்கிறேங்கட ஃபூட்டர் ஏரியால நாங்க டீப்பா படிப்போம். அதே மாதிரி பேஜ் நம்பர் போடலும் பேஜ் நம்பர். அதே மாதிரி கொலம்ஸ் ஏழாவது பார்க்கணும் நிரல்கள். அடுத்தது சொற்களை, வேர்ட் ஆர்ட் அண்ட் ஃபொண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ற விஷயம் எட்டாவது. இதை பார்க்கலும் எங்களுடைய இந்த ஃபொண்ட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். முதலாவது நாங்க இப்ப அதுல பார்க்க போறோம். முதலாவது விஷயம் வந்து ஷேப்ஸ், படிமங்கள். நீங்கள் தயாரித்த ஆவணங்களை மிக தெளிவாகவும் கவர்ச்சிகரமாகவும் பெற்றுக்கொள்வதற்கு படிமங்களையும் வடிவங்களையும் உள்ளிடலாம். இதற்கென முதலில் படிமங்கள் அல்லது வடிவங்கள் தேவைப்படும். ரைட், நாங்க இமேஜோ ஷேப்ஸோ இன்புட் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து அதை பெற்றுக்கொள்ளணும். இடத்து நிலை காட்டிய வைத்தவற்றை உள்ளிடுகிறார். எப்படி நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இல்லைங்கட லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர்ல வந்து எப்படி ஒரு இமேஜ் ஷேப்ஸை வந்து நாங்க இன்சர்ட் பண்றோம். வேர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, முதலாவதாக எங்கட இன்சர்ட் என்ற டேப்புக்கு போகணும். இன்சர்ட் டேப், அதுக்கப்புறம் அதுல ஷேப்ஸ் என்ற ஆப்ஷனை ஷேப்ஸ்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான வடிவத்தை அதுல இருந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். அதே மாதிரி எப்படி நாங்க ஒரு பிக்சரையோ கிளிப்பாட்டோ இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா அதுவும் அதே சேம் இன்சர்ட் டேப்ல தான் இன்சர்ட்டுக்கு போயிட்டு நாங்க மேல ஷேப்ஸை நாங்க கிளிக் பண்ணோம். இங்க வந்து நாங்க எங்களோட பிக்சர்ஸோ கிளிப்பாட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். நான் நினைக்கிறேன் லேட்டஸ்ட் வேர்ஷன்ஸ்ல வந்து இந்த கிளிப்பாட் என்ற விஷயம் இல்லைன்னு. அப்ப இங்க ஐக்கன்ஸ் என்ற ஒரு விஷயம் புதிய அப்டேட்ஸ்ல ஈக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான படிமத்தை நாங்க வந்து திறந்து கொள்ளலாம். லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க இன்சர்ட்டை பயன்படுத்தணும். ரைட், எங்களோட மெனு பார்ல இன்சர்ட் நாங்க செலக்ட் பண்ணி இன்சர்ட் ஆப்ஜெக்ட் OLE ஆப்ஜெக்ட் தெரிவு செஞ்சு அதுல டிராவிங் டூல்ல இருந்து எங்களுக்கு தேவையான என்ன ஷேப், ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிள் சர்க்கிள், எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்க ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோம். அதாவது அங்கீக்கிறத நாங்க வந்து டபுள் கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க ட்ராப் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்து வந்து ஒரு படிமத்தினை ஒரு இமேஜை நாங்க இன்சர்ட் பண்றோம்னு சொன்னா இன்சர்ட் மெனு பார்ல இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு வந்து பிக்சர்ன்றதை கிளிக் பண்ணி அதுல ஃப்ரம் ஃபைல் எங்கிருந்து எங்களுக்கு அந்த பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். ரைட், நாங்க இதை ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்ப்போம். ஸோ நான் அதுக்காக வேண்டிய எங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். முதலாவது நான் பார்த்தா ஷேப் ஒன்று எப்படி இன்சர்ட் பண்றேன். ஷேப் இன்சர்ட் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு பார்க்கலாம் இங்க எங்களோட மெனு பார் அதுல ஃபைல், ஹோம் அப்படி எஃப்சிக்கு அதுல வந்து இன்சர்ட் டேப்பை நாங்க கிளிக் பண்ணணும். இன்சர்ட் டேப்பை கிளிக் பண்ணிட்டு இங்க பார்க்கலாம் எங்களுக்கு பிக்சர்ஸ், ஷேப்ஸ், அதே மாதிரி ஐக்கன்ஸ், 3D மாடல்ஸ் அப்படியான விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து எங்களுக்கு நாங்க முதலாவதா எங்களை புக்ல சொல்லி வந்து ஷேப்ஸ் நாங்க வந்து வடிவங்களை வந்து உள்ளீடு செஞ்சு பார்க்கணும். ஸோ நான் இன்சர்ட் டேப்புக்கு வந்தேன். அதுல ஷேப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி எனக்கு எந்த ஷேப் வேணுமோ, ரைட், உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு
ரெக்டாங்கிள் செவ்வகம் வேணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இங்க ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணி ட்ரக் அண்ட் எங்களுக்கு தேவையான அளவுல வந்து நாங்க இதை அமைச்சுக்கொள்ள எளிமை. அது மாதிரி எங்களுக்கு என்ன வகையான ஷேப் வேணுமோ அதை நாங்க வந்து எங்க இன்சர்ட் டெப்ல ஷேப்புக்கு போயிட்டு தேவையானதை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ள எளிமைக்கும். ரைட். இப்போ டிஸ்டன்ஸை வந்து நாங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட். இது எப்படி ஒரு ஷேப்ஸை நாங்கள் வந்து இன்சர்ட் பண்றதுன்றது பார்த்தோம். அதே மாதிரி ஷேப்பை வந்து எங்களுக்கு ஃபார்மேட் பண்ணலும் இங்க பார்க்கலும் நாங்கள் ஒரு ஷேப் வந்து இங்க வந்து இன்சர்ட் டேப்ல இருந்து ஷேப் ஒன்று செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ண மனுஷன்னா இங்க ஒட்டோவா ஷேப் ஃபார்மேட் என்ற ஆப்ஷன் வருது. இங்க போனா எங்களுக்கு ஷேப் ஃபில். ரைட். எங்களுக்கு என்ன மாதிரி அதை ஃபில் பண்ணணும். ரைட். அதை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அவுட்லைன் எப்படி இருக்கணும். ரைட். என்ன கலர் ஈக்கணும் அவுட்லைன் என்ன மாதிரி அதோட வெயிட் தடிப்பம் என்ன மாதிரி இருக்கணும். ரைட். அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஃபார்மேட் பண்ணணும். அதே மாதிரி அதோட எஃபெக்ட்ஸ். ரைட். 3D மாதிரி இருக்கணுமா என்ன மாதிரின்றது எங்களுக்கு வந்து இங்க ஃபார்மேட் பண்ணிக்கொள்ள மாதிரி ஃபார்மேட். அடுத்த விஷயம் வேற புக்ல சொல்லி இந்த வந்து எப்படி ஒரு இமேஜை வந்து நாங்க இன்செர்ட் பண்றேன்னு சொல்லுது. ரைட். இட்ஸ் ஒரு இமேஜ் எப்படி இன்செர்ட் பண்ண சொன்னா அதே மெனு பார்ல இன்சைட் என்ற டெப்புக்கு நாங்க வந்து இங்க பாக்குற எங்களை பிக்சர்ஸ் என்ற ஆப்ஷன். ஸோ நான் பிக்சர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி எங்களோட பிக்சர் எங்க இருந்து நாங்க எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ எங்க டிவைஸ்ல இருந்து தான் அதாவது எங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்கிற ஒரு இமேஜை தான் நான் இந்த பேஜ்ல வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் இமேஜ் இன்சர்ட்டுக்கு வந்து எங்கட பிக்சரை கிளிக் பண்ணி லொகேஷனை செலக்ட் பண்ண போறேன். ஃப்ரம் ஃபைல் எங்க இருந்து எடுக்க போகண்டு. ஸோ திஸ் டிவைஸை கிளிக் பண்ணி ரைட் பிக்சரை கிளிக் பண்ணேன். ரைட். இதுல என்ன பிக்சர்ஸ்ல இருந்து சேவ் பிக்சர் என்ற லொகேஷன்ல இருந்து நான் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க போறேன். நிறைய இமேஜ் சீக்கி எனக்கு இதுல இந்த 3 பிக்சர் வேணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இங்க பார்க்கலும் இந்த இமேஜ் வந்து எங்களோட பேஜ்ல இன்சர்ட் ஆகி. ரைட். எங்களுக்கு இதை எங்களுக்கு என்ன அளவுல வேணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி ரைட். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு பிக்சர் வேணும் பண்ணாலும் நாங்கள் அதே மெனு பார் இன்சர்ட் டெப்புக்கு போயிட்டு பிக்சர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி எங்கிருந்து எங்களுக்கு எடுக்கணுமோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கலும். அதே மாதிரி இங்க ஸ்டாக் இமேஜ் இருக்கிற இது வந்து ப்ரீமியம் எடுத்தவர்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது நியூ அப்டேட்ஸ்ல வருது. எங்களுக்கு தேவையான விஷயம் வந்து இந்த ஃபைல் லொகேஷன், அதாவது எந்த ஃபைல் இருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அந்த விஷயம் தான் எங்களுக்கு தேவை. ரைட். ஓகே. இது கிளியரா? எங்களோட 6.4.1 கிளியரா? ரைட். இன்னும் ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம் வடிவத்தினை அல்ல படத்தினை வந்து சுழற்றுவதற்கு, அதாவது ரொட்டேட் பண்றதுக்கு, அதே மாதிரி அங்கும் இங்கும் நகர்த்துவதற்கு, மூவ் பண்றதுக்கு, அதே மாதிரி அளவினை மாற்றுவது. இங்க பார்க்கலாம் எங்களுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஷேப் எடுத்துக்கொள்றேன். இந்த ஷேப்பை இப்ப எனக்கு கொஞ்சம் இந்த முக்கோணத்தை எடுக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணணும் இல்ல ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னா இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா இங்க பார்க்கலாம் எங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் மார்க் கொண்டிருக்கிறேன். ரைட். ஸோ இந்த மார்க்கை நான் கிளிக் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணணுமோ ஃபுல்லா 360 எங்களுக்கு ரொட்டேட் பண்ணிக்கொள்ள வைக்கலும். அதே மாதிரி பார்க்கலும் ஒன்றை நான் மூவ் பண்ணணும். இந்த ட்ரையங்களை வந்து நான் மூவ் பண்ணணும் ஒரு எடுத்துக்கான்னு சொன்னா இங்க வந்து இதுல எனக்கு கர்சரை வச்சு நீங்க பார்க்கலும் ஒரு 4 அம்புக்குறி ஒரு மார்க் வருது. ரைட். இங்க வச்சிடணும். அதை கிளிக் பண்ணி எனக்கு இதை மூவ் பண்ணி கொள்ளையும். அதே மாதிரி ரீசைஸ் பண்றது இங்க 4 டாட் சீக்கிர. ரைட். இந்த ஓரத்துல அதை வச்சு இப்படி தேவையான மாதிரி இது பண்ணணும். அதே மாதிரி சைடால மீக்கிற 4 இதை வச்சு எங்களுக்கு ரீசைஸ் பண்ணி கொள்ளையும் ஆயிக்கும். ரைட். அதுதான் இந்த படத்துல உள்ள வரும். ரைட். அப்ப எங்களுக்கு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் படத்தை காட்டி இந்த மார்க் என்னத்துக்குன்னு கேட்டா படத்தை சுழற்றுவதற்கு, அதே மாதிரி நகர்த்துவதற்கு, இது அளவினை மாற்றுவதற்கு. கிளியரா? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓ சார். ரைட். அப்ப அடுத்து ஜக்கியா நீங்க ரிப்ளை பண்றல என்ன மாதிரி விளங்கினா? நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்க தானே? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ரைட். ஓகே. நான் வந்து கிளாஸ்ல வந்து ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்து தான் செய்யறேன். ஏன்னா 2 பேர் இது பண்ணது தானே. அப்ப
ரெண்டு பேருக்கும் விளங்காம நான் அடுத்த பாடத்துக்கு போறது வந்து வேலையில்லா ஒரு விஷயம். சரி, ஸோ கரெக்டாக ரிப்ளை பண்ணுங்க. சரி, நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகிறேன். 4.2 பார்க்கலாம். எங்களுக்கு வடிவம் அல்லது படிவங்களை வடிவமைத்தல். உங்கள் ஆவணத்தை உட்பகுத்தி படம் அல்லது வடிவத்தினை தேவைக்கேற்ப வடிவமைத்துக் கொள்ள எங்களுக்கு ஃபார்மேட் பண்ணலும் அதன் அளவினையும் நிறத்தினையும் விளிம்புகளையும் மற்றும் ரைட் ஓகே செக் பண்ணிருக்கேன். ரைட் ஓகே. அதன் அளவினையும் நிறத்தினையும் விளிம்புகளையும் போர்டை மற்றும் இடத்தினையும் மாற்றிக்கொள்ள முடியும். ரைட். உரு 6.2.0 படத்தில் அல்லது வடிவத்தின் மாற்றங்களை செய்ய முன்னர் அதன் மீது சுற்றி வைத்து சொடக்கி தெரிதல் வேண்டும். ரைட். இங்க பார்க்கலும் எங்கட நான் சொன்னேன் ஒரு ஷேப் இதை நான் இன்சர்ட் பண்ண பிறகு கிளிக் பண்ணோம்னா இங்க ஒட்டோவா ஷேப் ஃபார்மேட் வருது. இங்க வச்சு எங்களுக்கு எங்களோட ஷேப் ஃபில். ரைட். நாங்க என்ன கலர்ல ஃபில் பண்ணணுமோ அந்த கலர் ஃபில் பண்ணலும். அதே மாதிரி அவுட்லைன் எங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த கலரை வந்து எங்களுக்கு கொடுத்து போல ஏழுமணிக்கும். அதே மாதிரி எங்களுக்கு இந்த பிக்சரை வந்து இந்த ஷேப்பை வந்து மூவ் பண்ண ஏழுமணிக்கும். அதே மாதிரி இந்த பிக்சர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நீங்க பிக்சர் கிளிக் பண்ணா பிக்சர் ஃபார்மேட்னு ஒரு விஷயம் வருது. இந்த பிக்சர் ஃபார்மேட் இப்போ எங்களுக்கு வந்து கலர்னு சொன்னா கொஞ்சம் கலர்ல கூட்டையிலும் எடிட்டிங் மாதிரி சின்ன சின்ன நார்மலான எடிட்டிங் வேலை எங்களுக்கு இவ்வளோ. அதே மாதிரி எங்களுக்கு பிக்சருக்கு போர்டர் போடையிலும். ரைட். என்ன மாதிரி போர்டர் நாங்கள் தடிப்பதை கூட்டலாம். ரைட். போர்டரை தடிப்பதை கூட்டி என்ன கலர் போர்டர் வேணுமோ அந்த போர்டர் எங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி வாங்கிக்கும். ரைட். போர்டர் அதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இங்க பார்க்கலும். ரைட். ஃப்ரேம் ஒன்ல போட்டு வைக்கலும். அப்படியான வேலை எங்களுக்கு செய்யல் வாங்கிக்கும். அப்ப இங்க வந்து எங்களுக்கு ஷேப்பை ஃபார்மேட் பண்ணலும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல. லிப்ரோஃபீஸ் ரைட்டரை பொறுத்தவரைக்கும் இங்க இந்த டூல் பார் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது கிராஃபிக்ஸ்னு சொல்லி இங்க பார்க்கலும் எங்களுக்கு ஷேப்போட தொடர்பான வேலைகளை ஷேப் ஃபார்மேட் பண்ற வேலைகளை வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ள ஹெல்ப். அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். 4.3 என்னோட குறியீடுகள் சிம்பிள்ஸ் என்ற விஷயம். ஆவணங்களை தயாரிக்கும் போது பல்வேறு குறியீடுகளை பயன்படுத்த வேண்டி ஏற்படும். ரைட். எனினும் நாம் பயன்படுத்தும் விசைப்பலகையில் கீபோர்ட் குறிப்பிட்ட அளவு குறியீடுகளே காணப்படுகின்றன. எனவே மேலதிக குறியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு பின்வரும் படிமுறைகளை கையாள. எங்களோட கம்ப்யூட்டர்ட கீபோர்டை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சில குறியீடுகள் மட்டும்தான் காணப்படுகின்ற. ரைட். எங்களோட கம்ப்யூட்டர்ல கீபோர்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்படிதான் என்னோட கீபோர்டு இருக்கும். ரைட். இதுல பார்க்கலும் ஒரு சில குறியீடுகள் தான் காணப்படுது. கமா அதே மாதிரி பிளஸ் ஈக்குவல் அதே மாதிரி பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ஸ்லேஷ் எண்ட் அதே மாதிரி பெர்சன்டேஜ் ரைட் ஹேஷ் எக்ஸ்கிளமேஷன் மார்க் அதே மாதிரி சில குறியீடுகள் மட்டும் தான் நீக்கி. இல்ல நான் ஒரு மெட்ஸ் சம்பந்தமான வேலை தான் இந்த கம்ப்யூட்டர்ல செய்யணும். அட்வான்ஸ் ஆன எனக்கு சிம்பிள்ஸ் என்ற கம்ப்யூட்டர்லாம் இன்சர்ட் பண்ணணும் மட்டும் தேவைன்னு சொன்னா ரைட். அதை எப்படி இன்சர்ட் பண்றதுன்றது தான் ரைட் இந்த விஷயம் சொல்லுது. இன்சர்ட் அதே டெப்ல தான் ரைட். மெனு பால் இன்சர்ட் டெப்ல போய்த்தாங்க சிம்பிள் என்ற ஒரு விஷயம் இங்கே சிம்பிள் மூலம் திறக்கப்படும் சட்டகத்தில் உள்ள குறிகளை தேர்ந்தெடுத்து இன்சர்ட் மூலம் எங்களுக்கு எங்களோட டாக்குமெண்ட்ல வேற அட்வான்ஸா எங்களோட கீபோர்ட்ல இல்லாத இன்னும் சிம்பிள்ஸ் குறியீடுகளை வந்து எங்க டாக்குமெண்ட்ல இன்புட் பண்ணலுமா. அதே மாதிரி லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ரைட் இங்க ஸ்டெப்ஸ் இப்படி இருக்குது. ரைட். லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இதுல எப்படின்னு சொன்னா இன்சர்ட் என்ற டைப்புக்கு போயிட்டு நாங்க ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது மூலம் அதை ஓப்பன் பண்ண அதை கிளிக் பண்ணி அந்த சட்டத்தில் இருக்கிற சிம்பிளை வந்து நாங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணது கூட வந்து இன்சர்ட் பண்ணிடும். என்னோட வேர்டை பொறுத்த வரைக்கும் டிரெக்டா சிம்பிள் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அது இன்சர்ட் ஆகுது. ரைட். நாங்க அதையும் செஞ்சு பார்ப்போம். ஏன்னா கீபோர்ட் இல்ல ஒரு சிம்பிள் இன்சர்ட் பண்ணணும். நான் இன்சர்ட்டுக்கு போறேன். பார்க்கலும் எங்களுக்கு இங்க பார்க்கலும் சிம்பிள்ஸ் என்ற ஆப்ஷன் அதுல ரெண்டு வகை ஈக்குவேஷன்ஸ் அதே மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கொண்டோம் வந்தா இந்த சமன்பாடுகள் தொடர்பான விஷயங்கள். ரைட். எங்களுக்கு தேவையான சமன்பாடுகள் இதுல வந்து இன்பில்டா சில சமன்பாடுகள் இருக்கும். ரைட். இதுல எங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணலும். ரைட். இங்க பார்க்கலும் வட்டத்தையும் பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படியான நான் யூஸ் பண்றதானே
பையார் ஒர்க். அப்ப இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஆகி இல்ல எனக்கு அட்வான்ஸா இன்னும் வேற ஈக்குவேஷன் இன்னும் வேற ஃபார்முலாஸ் வேணும்னு சொன்னா எங்களுக்கு இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் கொடுத்து வேற சமன்பாடுகளை வந்து உருவாக்கி கொள்ள இயலுமா. இங்க பார்க்க எங்களுக்கு இங்க அதுக்கான குறியீடுகள் தரப்பட்டீங்க அதே எங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணணுமா. ரைட். நான் பார்க்க மாட்டேது விஷயம் இன்சர்ட் வந்து ஈக்குவேஷன் பார்த்தா அடுத்து டிரெக்டா சிம்பிள் வந்து இன்சர்ட் பண்ணணும். இங்க சிம்பிளை கிளிக் பண்ணி இங்க பார்க்கலும் எங்களுக்கு சில குறியீடுகள் இங்கே அதே மாதிரி ஒமேகா பீட்டா ஃபைவ் இப்படியான தேவையானதை வந்து எங்களுக்கு டிரெக்டா கிளிக் பண்ண வந்தீங்க இன்சர்ட் பண்ணிக்கொள்ள ஏழுமா. லிப்ர ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்க தேவையான எங்களோட சிம்போலை கிளிக் பண்ணிட்டு அதை ஓகே கொடுத்தா அது எங்களோட டாக்குமெண்ட்ல வர மாட்டேங்கட ஸ்டெப்ஸ் சொல்லிடுங்க. ரைட். ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போம். என்ன சார் டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்டுக்கோங்க. டைப்பு கமா அடி ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ரைட் மற்றும் பக்க பேஜ் நம்பர்ஸ் எப்படி நாங்க எங்களோட டாக்குமெண்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணணும். ஆவணங்கள் மற்றும் சஞ்சிகைகள் உருவாக்கும் போது தலைப்பு அடிக்குறிப்பு போன்றவுடன் பக்க எண்களை இடப்படுவது சிறந்ததா. இதற்காக இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் மற்றும் இன்சர்ட் பேஜ் நம்பரினை பயன்படுத்தி ஆவணத்திற்கு பொருத்தமான தலைப்பு அடிக்குறிப்பு மற்றும் பக்க எண்களை இடலாம். எங்களோட இன்சர்ட் டேப்புக்கு போயிட்டு ரைட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர்னு சொன்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் செலக்ட் பண்றோம். பேஜ் நம்பர் போடணும்னு சொன்னா பேஜ் நம்பர் செலக்ட் பண்ணி எங்களுக்கு போட்டு ரைட். இப்போ நாங்கள் அதை எப்படி செய்யறேன்னு பார்த்தேன். ரைட். நான் என்னோட டாக்குமெண்ட்டுக்கு போனேன். ரைட். 1 பேஜ் இது. இப்போ நான் 4 பேஜ் எடுத்துக்கொண்டேன். 4 பக்கங்கள் எடுத்துக்கொண்டேன். ரைட். இப்போ எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் ஒரு ஹெடர் போடணும். ரைட். மேலால ஒரு ஹெடர் பொதுவாக எல்லா பேஜுக்கும் வரும். ஸோ நான் இந்த இன்சர்ட் டெப்புக்கு போறேன். இன்சர்ட் டெப்புக்கு போனா இங்க பார்க்க ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷன் இதுக்குள்ள ஹெடர் ஃபூட்டர் அதே மாதிரி பேஜ் நம்பர் ஆகிய 3 விடயங்களுக்கு முதல்ல நாங்கள் ஹெடர் பார்ப்போம். ஸோ ஹெடர்ன்றதை நான் கிளிக் பண்றேன். இங்களை இன்பில்டா சில எங்களுக்கு ப்ரீமேட் சில ஃபார்மேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் தரப்பட்டு இப்படி இப்படி எங்களுக்கு போடணும்னு சொல்லி ஸோ அதில் நான் சாதாரணமாக இப்படியான ஒரு ஹெடரை செலக்ட் பண்ணுறேன். ரைட். செலக்ட் பண்ணிங்க நான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கொள்கிறேன். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கொள்கிறேன். ரைட். ஹெடர் ஹெடர் டெஸ்ட் ரைட் இப்படி டைப் பண்ணிக்கலாம். இது எங்களோட ஹெடர் ஆயிடும். ரைட். இதுல வந்து எங்களுக்கு இந்த ஹெடரை வந்து பெருசாக்கலும் அதே மாதிரி ஹெடர்லிக்கு டெக்ஸ்ட்டை பெருசாக்கலும் ஹெடர்ல எங்களுக்கு ஷேப்ஸை கூட இன்சர்ட் பண்ணலும் ஆகும். நான் ஹெடர் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ நீங்க ஹெடர் ரெண்டு காட்டும் எங்களுக்கு இன்சர்ட்டுக்கு போயிட்டு ரைட் ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா ரைட் எங்களுக்கு ஒரு ஷேப்பை வந்து கொண்டு வந்து அப்படி இன்சர்ட் பண்ணலும் ஆகும். ரைட். இப்போ இது எங்களோட ஹெடருக்குள்ள ஷேப். ரைட். இப்போ ஹெடர் நாங்க எல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணி முடிஞ்சு ஹெடர்ட வேலை முடிஞ்சுன்னு சொன்னா இந்த நீங்க பாக்குற ஹெடர் ஒரு மார்க் காட்டுது. அதை நாங்க டபுள் கிளிக் பண்ணோம்னு சொன்னா அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போ பார்க்கலாம் எங்களுக்கு என் அடுத்த பேஜை போய் பார்த்தாலும் அதுல ஹெடர் டெஸ்ட் அதே மாதிரி ஹெடர் டெஸ்ட் இப்படி எல்லாத்துக்கும் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ரைட். ஓகே. கிளியர் தானே. இது ஹெடர். இப்போ நான் பார்க்கும் அடுத்தது வந்து ஃபூட்டர் எப்படி போட்டுறேன்னு சொல்லி ஃபூட்டர் நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம்னா எங்களை பார்க்கலும் புக்ஸ்ல வந்து ரெஃபரன்சஸ் அது மூலங்கள் ஆதாரங்கள் குறிப்பிட்டதுக்கு நாங்க வந்து ஒரு பேஜ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா இங்க இங்க ஒரு பேராகிராஃபிக்கும் அதுல இருக்கிற ரைட் அதுல இருக்கிற கருத்துகள் பாயிண்ட்ஸ் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டாங்க புக்ஸ்ல கீழே இப்படி ஒரு கோட் ஒன்று போட்டுட்டு அது கீழே ரெஃபரன்சஸ் போட்டு ஆதாரங்கள் எங்கிருந்து எடுத்து அப்படியான விஷயங்கள் நாங்க போடுறோம். இதெல்லாம் வந்து ஃபூட்டராக கருதப்படுது. ஸோ ஃபூட்டர் போர்டு அப்படின்னு சொன்னாங்க இன்சர்ட்டுக்கு போயிட்டு ஃபூட்டரை செலக்ட் பண்ணி இங்கே பார்க்கணும் சில ப்ரீமேட் ஃபூட்டர் செய்யுது. அதில் எங்களுக்கு தேவையான ஒரு ஃபூட்டரை நான் செலக்ட் பண்ணி போட்டு ரைட் இதில் எங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த டைம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ரைட். ஃபூட்டர் கிளியரா நினைக்கிறேன். ஸோ இதே நாங்க ஃபூட்டர்ட வேலை முடிஞ்சோம்னு சொன்னா ஃபூட்டர்ட
வேலை முடிஞ்சோன்னு சொன்னா டபுள் கிளிக் பண்ணி ஃபூட்டரை க்ளோஸ் பண்ணுவோம். ரைட், அடுத்த விஷயம் நான் பார்ப்போம் வந்து பேஜ் நம்பர். அதுக்கும் அதே மெனு பார் இன்சர்ட் டெப்புக்கு போயிட்டு இங்க பேஜ் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு டாப் ஆஃப் பேஜ், ரைட், பேஜ்ட மேல் தோணும், அதாவது எங்களோட ஃபூட்டர்ல ஏரியால வந்து பேஜ் நம்பர் போடணும்னு சொன்னா இங்க சில முறைகளுக்கு இதுலேக்கு ஒன்று எங்களுக்கு செலக்ட் பண்ணி போடலும். அதே மாதிரி பாட்டம் பேஜ்ட மிடில், ரைட், நடுவுல கீழே, ரைட், பேஜ் நம்பர் போடுவேன்னு சொன்னா சில தரப்பட்டிக்கு அதில் ஒன்று எங்களுக்கு செலக்ட் பண்ணி பேஜ் நம்பர் போடணும். அதே மாதிரி இங்க பேஜ் மார்ஜின், ரைட், நாங்கள் அதை பார்க்கல. ரைட், நாங்கள் பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் பேஜ் ஓ பாட்டம் ஆஃப் பேஜ். ரைட், பாட்டம் பேஜ்ல நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன் நீங்க. ரைட், உதாரணத்துக்கு நான் இதை கிளிக் பண்றேன். நீங்க பார்க்கலாம் என்னோட ஃபூட்டர்ல இப்போ வந்து பேஜ் நம்பர் இன்செர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜ், அதே மாதிரி செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அண்டு ஒட்டோவாது அடுத்தடுத்த பேஜ் வர எடுத்துட்டு போறோம். ரைட், மாதிரி அஞ்சாவது பேஜ் ஒன்று கொண்டு போகணும்னு சொன்னா இங்க ஒட்டோவா 5வது பேஜும் வந்து பேஜ் நம்பர் கால்குலேட் ஆயிடுது. அப்ப இது கிளியரா, பேஜ் நம்பர் கிளியரா? டவுட் ஒன்றும் வரலையா என்ன மாதிரி? கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அந்த எல்லாமே எல்லாமே எல்லா பேஜுக்கும் வரதுக்கு என்ன சரி? எல்லா பேஜுக்கும் வரதுக்கா? ரைட், பார்க்கறவங்களுக்கு நாங்க நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேஜ் நம்பருக்கு, சரி, இங்க ஒரு பேஜ் தான் நீங்க, இது ஒரு பேஜ் தான் நீக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து இன்சர்ட்டுக்கு போயிட்டு ரைட் பேஜ் நம்பர் பாட்டம் ஆஃப் பேஜ் கொடுக்குறேன். ரைட், இப்போ இதில் நான் வந்து இந்த டிசைனை செலக்ட் பண்ணி பேஜ் நம்பர் கொடுக்குறேன். ஒரு பேஜ் இருக்கிறத நீங்க பார்க்கலும் பேஜ் நம்பர் 1 வந்து, சரி, ரெண்டாவது பேஜுக்கு நான் போகணும். ரைட், சில பேராகிராஃப்ஸ் நான் ரெண்டுமா எடுத்துக்கொள்றேன். இன்னும் ஒரு பேஜ் தான். ரைட், நான் செகண்ட் பேஜுக்கு போறேன். என்டர் கொடுத்தேன். ரைட், என் செகண்ட் பேஜ் வந்து இப்போ பார்க்கலாம். எங்களோட செகண்ட் பேஜுக்கு நான் போனோம்னு சொன்னா ஒட்டோவாவே எங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் செகண்ட் ரெண்டாவது பேஜ் செல்ல இந்த மாதிரி. ரைட், அது நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. வந்து டிஃபால்ட்டா வந்து எடுத்துடும் அடுத்த பேஜ். இப்போ நான் தேர்ட் பேஜ் போனோம் எப்பவுமே. ரைட், தேர்ட் பேஜ் போனேன். இங்க பார்க்கணும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 3 of 3. ரைட், இங்க பேஜ் நம்பர் 3 என்ற ஒட்டோவா கால்குலேட் ஆகி. ரைட், இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம். நாங்க வந்து நிரல்கள் வந்து கொலம்ஸ் என்ன சொல்றேன் 6.4.5 பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகளை உருவாக்கும் போது இவ்வசதியானது அடிக்கடி பயன்படுது. ரைட், நான் ஒரு மெகசினை உண்ட உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அதுல என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னா ஒரு பந்தி எடுத்து இப்படி நீட்டத்துக்கு பெருசா ஃபுல்லா டைப் பண்ணிக்கிட்டு போறல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹாஃப்ல இப்ப இந்த பந்தி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த பந்தி இந்த பேஜ்ட ஹாஃப் கீக்கும். ரைட், இந்த பேஜ்ட ஹாஃப் ரெண்டா பிரிச்சுன்னு சொல்லாமே. அப்ப இந்த பந்தி ஃபுல்லாவே ஒரு ஹாஃப்ல ஒரு சைட்ல வந்து ஃபுல் ஆகிக்கும். அது மாதிரி ரெண்டாவது பந்தி அப்படி இந்த ஒரு சைட் முடிஞ்ச போறதுதான் அதே பேஜ்ல ரெண்டாவது சைட்ல அடுத்த பந்திகள் வந்து தொடரும். ரைட், அப்ப இப்ப செய்யறது நான் வந்து எனக்கு கொலம்ஸ் என்ற முறை பயன்படுத்தி இங்க பாக்கிறேன் எப்படி அதை நான் செய்யணும்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் பேஜ் லே அவுட் என்ற மெனு பார்ல பேஜ் லே அவுட்டுக்கு போயிட்டாங்க கொலம்ஸ் அதை செலக்ட் பண்ணணும். லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டிங்ஸ்ல கொலம்ஸ் என்ற எங்களுக்கு போயிடும். ரைட், நாங்க அதை செஞ்சுப்போம். நாங்க உதாரணத்துக்கு ரெண்டுமா பந்திகள் பேராகிராஃப்ஸ் எடுத்து வச்சீங்க. இதை வந்து எனக்கு கொலம்ஸா போடணும். நான் அதுல 3 பந்தியை ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இங்க எங்கட பேஜ் லே அவுட் ஆப்ஷன் இருக்கிற பேஜ் லே அவுட் ஆப்ஷன். ரைட், இதுக்கு நான் போனோம்னு சொன்னா கொலம்ஸ் அண்டிங்கிற. ரைட், இதுல எனக்கு 2 கொலமா அப்படி ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் 2 கிளிக் பண்றேன். இங்க பார்க்கல எனக்கு இப்ப என்ன பந்திகள் வந்து செலக்ட் பண்ண 3 பந்தியும் 3 கொலமா 2 நான் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 கொலம்ஸ் வந்து உடஞ்சி. ரைட், செலக்ட் பண்ண பந்திகள் மட்டும். ரைட், இது முதலாவது பந்தி
ரைட். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது பந்தி இங்கே ஸ்டார்ட் ஆகி right, இதுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டாவது பந்தி தான் இங்க வரை, இது மூணாவது பந்தி முடிஞ்சு. ரைட். இல்ல எனக்கு இப்படி எல்லாம் வேணும், எல்லா பந்தியும் நான் வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணி 3 குளம் வரணும் ஒரு பேஜ்ல அப்படின்னு சொன்னா நான் 3 கிளிக் பண்றேன். இங்க பார்க்கணும் 3 குளமா உடஞ்சி வந்தீங்க. இப்ப கிளியரா ஆயிடும். இது வந்து நாங்க எப்படி செய்யறோம், மெனு பார்ல லே அவுட் பேஜ், லே அவுட் டேப்புக்கு போய்த்திங்கிற கொலம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரைட். இது என்ன ஒரு ஆப்ஷன், ரைட், அதாவது லெஃப்ட்ன்றது அதே மாதிரி ரைட். ஓகே. இப்போ கொலம்ஸ் கிளியரா, கொலம்ஸ் கிளியரா. ஓ சார். ரைட். செயற்பாடு செஞ்சு பாக்குறா இல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி போடவா? நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டா பார்த்து கொள்றா இல்ல இப்ப செஞ்சுட்டு போவா என்ன மாதிரி? ரெக்கார்ட் பண்ணியே போடுங்க, நான் பாக்குறேன். கட்டாயம் பார்த்தவங்களும் செயற்பாடு. ரைட். ரைட். அடுத்த விஷயம் வந்து அட்டவணைகள். ஆவணங்களை தயாரிக்கும் போது சில தரவுகளை அட்டவணைப்படுத்த நேரிடும். அதற்கென அட்டவணை ஒன்றினை பொருத்தமாக தயாரித்துக் கொள்ள வேண்டும். சொல்முறை வழிப்படுத்துகிற வேர்ட் ப்ராசஸிங் மென்பொருள் இதற்கான வசதிகள் காணப்படுகின்றன. எங்கட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நாங்கள் யூஸ் பண்றோம். இதுல வந்து எங்களுக்கு டேபிள்ஸை வந்து இன்சர்ட் பண்ண மாதிரிக்கும் டேபிள்ஸுக்குள்ளே நிறைய வேக்சி. ரைட். ஒரு டேபிள் எடுத்துக்கணும்னு சொன்னா அங்க 2 விஷயங்கள் முக்கியமா காணப்படும். என்ன விஷயம், என்ன 2 விஷயங்கள் முக்கியமா ஒரு டேபிள்ல காணப்படும்? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். யாரும் ஆன்சர் பண்ணாலும் தெரியவா? ஒரு அட்டவணை எடுத்துக்கோங்க. வெர்டிகலும் ஓ, வெர்டிகல் ஹொரிசோண்டல் வந்து எங்கட ரைட். வெர்டிகல் ஹொரிசோண்டல் 2 விஷயம் எங்கட பார் சார்ட்ல நாங்க பாக்குறோம். வெர்டிகலா ஹொரிசோண்டல் அப்படின்னு விஷயங்க டேபிளை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் ஹொரிசோண்டல்னு சொல்றேன்ல 2 முக்கியமான விஷயங்கள் காணப்படுது. ஒன்று வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரைட். நீங்க சொன்ன மாதிரி தான் ரோஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹொரிசோண்டல் ஆகும், இந்த பக்கத்துக்கு நோக்கியும். அதே மாதிரி குளம்ஸை பொறுத்த வரைக்கும் நிலைக்காக வெர்டிகலாக வந்து காணப்படும். நிறைகள் நிறைகள் வந்து சாய்ந்ததாக காணப்படும். அதே மாதிரி நிரல்கள் வந்து நிலைக்கு இந்த மாதிரி காணப்படும். அது கிளியர் தானே? ரோசேம் கொலம்சேம் வந்து நிறைகள் நிரல்களை வந்து மாற்றிக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இப்ப நாங்க இங்க வந்து ரோசன் கொலம்ஸோட வந்து ஒர்க் பண்ண போறோம். டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அவசியமற்ற வரிகள் மற்றும் நிரல்கள். எனக்கு ஒரு வரி தேவை, ஒரு ரோண்டு தேவை, அதே மாதிரி தேவையில்லாத வரிகளையும் தானே, அதுகளை வந்து நான் எப்படி டிலீட் பண்றேன். ரைட். அதே மாதிரி ஒரு குளம் தேவையில்லாட்டி அதை எப்படி டிலீட் பண்றேன் அப்படியான விஷயங்கள் பார்க்க போறோம். மூணாவது வந்து மேலதிக வரிகள் மற்றும் நிரல். எனக்கு நான் ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரோ தேவை, ஒரு குளம் தேவைன்னு சொன்னா அதை எப்படி நான் அதை இன்சர்ட் பண்றது. ரைட். அந்த விஷயத்தையும் பார்க்க போறோம். அதாவது மேலதிக அட்டவணை உள்ள கணக்குகளை இணைத்து. ரைட். மெர்ஜ் என்ன இங்க பார்க்கலும், இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். இப்ப இங்க டைம்ன்றது ஒரு கோலம், மண்டேன்ற ஒரு கோலம், டியூஸ்டே ஒரு கோலம், வெனிஸ்டே ஒரு கோலம், தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு நிறைய கோலங்கள் இருக்கு. ரைட். கிட்டத்தட்ட 3, 4, 5, 6 கோலம் செய்யும். ஆனா பார்க்கல மேல இங்க வந்து ஹெட்டிங் போட்டிக்கிறது வந்து ஒரு ரோ ஃபுல்லாவே வந்து இங்க எந்த கோலமும் பிரிக்கப்பட்டு. இது என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, இங்க நீக்கிற 6 கோலம் தான் இங்க ஈக்குது. பட் நாங்க இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ரைட். இது ஒரு கோலம், இந்த கோலம் 6ஐயும் ஒன்றா சேர்த்து நாங்க மெர்ஜ் பண்ணோம்னு சொன்னா அதெல்லாம் வந்து ஒரு தனி செல்ல ஒரு களமாக மாற்றோம். ரைட். மேஜ் செல். அது எப்படி செய்யறோம்னு நான் பார்க்க போறோம். அதே மாதிரி அட்டவணையில் உள்ள ஒரு களத்தினை பல பாகங்களாக பிரித்தல். இங்க ஒரு செல் தான் காணப்படுது. ரைட். இங்க பார்க்கலும் இது ஒரு செல்லன் எடுப்போமே, இது ஒரு செல்லன் எடுத்து இங்க பார்க்கலும் இதை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ரைட். ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க 2ஆ. ரைட். இங்க அப்படியே காணப்படும் இந்த
ஃபுல்லா இந்த ஒரு தனி குளத்தை நான் வந்து ரெண்டா அப்படி பிரிச்சு காட்டி இந்த மாதிரி அட்டவணைக்கு நிறம் கொடுத்தலுக்கு வந்து நான் கலர் பண்ணிட்டேன் பேக்ரவுண்ட் கலர் போர்டு அப்படி என்ற விஷயம். அடுத்து சொற்களின் திசையினை மாற்றுதல். ரைட். டிரெக்ஷன் இங்க பார்க்கலும் வெர்டிக்கலா வந்து நாங்க எப்பவும் டைப் பண்ற வந்து ஹொரிசோன்டலா தான் டைப் பண்ணோம். இங்க பார்க்கலும் இங்க நிலைக்கு வெர்டிக்கலா வந்து ஏபிசி எக்ஸ்ஒய்சி என்ற விஷயங்கள் டைப் பண்ணப்பட்டு இதெல்லாம் எப்படி செய்யறேன் இப்படி 7 விஷயங்கள் இப்ப நாங்க பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா இன்சர்ட் டேபிளை நான் இன்சர்ட்ன்ற மெனு பார் இன்சர்ட் நான் தெரிவு செஞ்சு அந்த இன்சர்ட்ல தான் நாங்க ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணோம். ரைட். ஃபூட்டர் ஹெடர் அப்படியான விஷயங்களும் பார்த்தோம். ரைட். அதே இன்சர்ட் டேப்புக்குள்ள நாங்க போய்த்து டேபிள் என்ற விஷயத்தை கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான டேபிளை அதாவது எத்தனை ரோ வேணும் எத்தனை கோலம் வேணும்னு செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடும். லிப்ராஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க டேபிள் என்ற ரைட் டேபிள் அதே மாதிரி இன்சர்ட் டேபிள் ரைட் அகைன் டேபிள் என்றதை கிளிக் பண்ணி எங்களுக்கு சின்ன மிஸ்டேக் உண்டு இங்க பார்க்கல மீதானோட இன்சர்ட் டேபிள் அதே மாதிரி இன்சர்ட்டுக்கு போய் நான் டேபிளை கிளிக் பண்ணணும்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர்ல ஒரு டேபிளை வந்து எடுத்துக்கொள்ள அட்டவணை தயாரிக்க முன்னர் அட்டவணை அல்லது நிறைகள் நிரல்கள் கட்டணங்கள் ஆகியவற்றை நாங்கள் தெரிவு செய்யணும். ஒரு டேபிளை நாங்கள் உருவாக்க முந்தி எங்களுக்கு எத்தனை ரோஸ் தேவை எத்தனை கொலம்ஸ் தேவை வேண்டிய விஷயங்களை நாங்க வந்து தெரிவு செஞ்சு கொள்ளணும். ரைட். அடுத்தது அட்டவணையில் உள்ள கட்டங்களுக்கிடையே அங்கும் இங்கும் நகர்வதற்கு விசைப்பலகையின் திசை சாவிகள் அல்லது டெப் சாவி அல்லது சுட்டினுடைய சொடக்குகள் போன்ற ரைட். இப்படி ஒரு டேபிளை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ரைட் இது ஒரு செல் நிறைய செல்ஸ் காணப்படுது. இப்படி ஒரு செல்ல இருந்து நம்ம ஒரு செல்லுக்கு நாங்க மூவ் ஆகணும்னு சொன்னா போகணும்னு சொன்னா எங்கட கம்ப்யூட்டரோட கீபோர்ட்ல டெப் ஒரு கீ ரைட் என்னோட ஒரு கம்ப்யூட்டர்ல கீபோர்டு தான் எடுத்துக்கொண்டா இங்க பாக்கணும் டெப் ஒரு கீ ரைட். இதை கிளிக் பண்ண வந்து ஒரு செல் இருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க பார்க்கலும் எரோ கீஸ் காணப்படுது. ரைட். லெஃப்ட் எரோ கீ அதே மாதிரி ரைட் அப் அதே மாதிரி டவுன். இந்த எரோ கீஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து டேபிள்ல ஒவ்வொரு ஒரு செல் டு செல் மூவ் பண்ணி கொள்ளையிடும் பேசி கொள்ளையிடும். அல்லது இன்னமொரு முறைக்கு எங்களோட மவுஸ் கர்சர் நான் உனக்கு இங்க வச்சு கிளிக் பண்ணிட்டு அதுல தேவையான இன்சர்ட் பண்றோம். அதே மாதிரி மறுநாள் மவுஸ் கர்சரை இன்னமொரு செல்ல வச்சு கிளிக் பண்ண போகலும் அது ரைட். நாங்க இப்ப வந்து பார்ப்போம் அதோட எங்களோட டேபிளோடான ஒர்க்கை நாங்க இது என்ன செய்வோம்னு சொன்னா ஃபுல்லா என் செயற்பாடு செஞ்சு பார்ப்போம். ரைட். அப்ப இதுக்குள்ள எல்லா விஷயங்களும் மாறுதானே. ரைட். வெர்டிகலா டெக்ஸ்ட் போர்டு மட்டும் இல்ல அதுக்கு நாங்க இங்க வெர்டிகலா டெக்ஸ்டை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. ரைட். செயற்பாடை பொறுத்த வரைக்கும் இங்க பார்க்கலாம் புதிய பக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்க செயற்பாடு உரு 8 காணப்பட்டுள்ள அட்டவணை ஒன்றை அறிக்க. எங்களோட மீட்டிங் வந்து கட் ஆக போகுது. ஸோ நான் அதை கட் பண்ணிட்டு அடுத்த செஷன்ல வச்சு படம் செய்யும். ஓகே. அப்ப இதே லிங்க்ல ரீஜாயின் ஆயிக்கோங்க.